நண்பர்களே, இதுதான் என்னோட முதல் வீடியோ. சேனல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இருங்க, ஃப்ரெண்டு வேறு கூப்பிட்றான். சரி, இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்டு கூடயே 1v1 போடுவோம். ஓகேங்களா? நம்ம வந்து கூப்பிடுவோம். ஓகே, நம்ம தம்பி வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்லியாச்சு. நம்ம தம்பி நம்ம ஃப்ரீ ஃபயர் ஆடுறேன்னு சொல்லிட்டான். அண்ணா நான் அவங்க கூட 1v1 ஆடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டான். ஓகே, பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வந்துட்டு நம்மளோட கேம் பிளே அவ்வளோலாம் இருக்காது, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம். போக போக சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் தான் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போடணுமா வீடியோ போடக்கூடாதான்னு இருக்குது. இப்போ நம்மகிட்ட வந்துட்டு நீங்கள் வெளியே பார்த்துருப்பீங்க 1000 டைமண்ட்ஸில் இருக்கும். அது எதுக்கு வச்சுருக்கேன்னா என்ட்ரிக்கு தான் வச்சுருக்கேன். என்ட்ரி வந்ததுன்னா கன்ஃபார்ம் ஸ்பின் பண்ணி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ போடுவேன். அதுதான் என்னோடய ஃபஸ்ட் ஸ்பின்னிங் கண்டென்ட்டாக இருக்கும். அதேமாதிரி ரூம் மேட்ச்லாம் நிறைய நம்ம போடலாம். ஓகேங்களா? ரூம் மேட்ச் சப்ஸ்கிரைபர்ஸ் கூட போடலாம். வெளில வரட்டும், கூப்பிட்றேன். வெளில வரட்டும். ஓகே, வெளில வந்துட்டான். அவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே ஆடுவான். போடு, சரியான ஷாட். செம்மையான ஷாட்டில் அது சூப்பராக பார்த்தீங்கன்னா ஷாட் போட்டாச்சு. ஓய் ஜஸ்ட்டுங்க அடிக்கவே இல்லை. சுற்றி கிலோ போட்டு அவனா சுற்றி கிலோ போட்டு போட்டு அவனை அடிக்கவே முடியலையே. அவனை அடிக்கவே முடியல சுத்தமாக. ஆகவே மாட்டுது. ஃபஸ்ட்டில் மட்டும் பட்டுன்னு விழுந்தது ஒரு அடி. பட்டுன்னு ஒரு அடி போட்டான், தெளிஞ்சே போயாச்சு. ஐயோ,
அப்புறம் ஒரு அடியாக போட்டான். யோடா போடு போட மாட்டேது கைஸ், போட மாட்டேது. அவ்வளோதான் முடிஞ்சு. 2வது ரவுண்டு நம்மளே வெற்றி பெற்றோம். நம்ம வெற்றி தான் எப்போதுமே. போட்டாங்க ஒரு அடி. தெரிஞ்சே போயிட்டேன். அந்த மாதிரி ஒரு அடியை போட்டான். காலையில் ஒரு அடியை போட்டு போதுமா, இது போதுமா, என்ன 1:1 கூப்பிட்டல, இது உனக்கு போதுமா அப்படின்ட்டான். ஓடா இருறா, நான் இந்த மாதிரி எம்டன் எடுத்துகிட்டு வந்து அடிக்கிறேன். ஒன்று நம்மளே எம்டனில் சும்மாலாம் இல்லைங்க காட்டுறானே. நான்லாம் முடிஞ்சு. ஐயோ சாரி கைஸ், பார்த்தீங்கன்னா கழுத்தில் ஒரு பூச்சி வந்து உட்காந்துருச்சு. அந்த பூச்சி அடிச்சுட்ருக்கேன். அவ்வளோதான் வந்தாச்சு. கம்பேக் மாடுதே போடு. ஓகே மாடுது 2 ரன்னு வந்துட்டாங்க. 2 ரன்னு வந்தாச்சு. அவன் 3 போட்டான். எப்படி இருந்தாலும் இந்த கொடுத்தாலும் வீடியோ போடுவோம் கன்ஃபார்ம். ஒரு நிமிஷம். ஓகே, சொல்லி புரிய வச்சாச்சு. ஆன் பண்ணால் ஃபுல் சவுண்டு குறைச்சிட்டு நான் ஆடுவேன் அப்படின்ட்டான். ஆடாருன்ட்டான். என் பேர்லாம் சொல்ல விரும்பல. ஆனால் என் பேரோட ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் சொல்கிறேன். என் கமெண்டில் கெஸ்ட் பண்ண பாருங்கள் என் பேரை. ஓகேங்களா? என்னன்னு தெரில, கொஞ்சம் பேர் போடு தலையிலே மிதி கொய்யால போ. வா என்ன வந்துட்டான். கொஞ்சம் காசு பார்த்துருவாங்க. அதே மாதிரி என் கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆடணும் அப்படி விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு என்னை மறக்காமல் கான்டாக்ட் பண்ணலாம். கான்டாக்ட் நம்பர்லாம் கொடுக்க மாட்டேன். கமெண்டில் கேளுங்க. உங்கள் யூஐடியே பார்த்திங்கன்னா போட்டுங்க கமெண்டில் மறக்காமல். நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா அதை எடுத்து பார்ப்போம். மாட்டி விட்டுறான் பாட்டு. மாட்டி விட்டுறான். சரியான அடிங்க. நீங்கள் ஏன் கூட ஆடினா எஸ் அப்படின்னு சொல்லுங்கள். சாரி எஸ்கேன்னு போடுங்க.
அவன் கூட ஆடணும்னா எஸ் அப்படின்னு போடணும். எஸ் எஸ் அவன் கூட ஆடணும். என் கூட போடணும். என் கூட போடணும்னா எஸ்கேன்னு போடணும். இங்கே சரியா கேப்பில் மாட்டினாங்க. மாட்டின உனக்கு ஐயோ அடிச்சிருவோம். ஓடி போட்டு ஒரு அடி தாங்க நடுவில் மாட்டிக்கலாம். நடுவில் மாட்டினாங்க. ஏன்னா டாப் அப் கையெல்லாம் இல்லை ஓகேங்களா. அதிகமாக டாப் அப்பே பண்ண மாட்டேன். அதிகமாக டாப் அப் பண்ணேன்னா நம்ம வீட்டில் அதிகமாக கேட்கணும். அதுக்கு வேறு பிரச்சனை. நான் மைல்டாக டாப் அப் பண்ணணும் ஓகேங்களா. மைல்டாக தான் டாப் அப் பண்ணணும். ஐயோ ஆடியோ எச்சாங்க நடு சந்திலேயே மாட்டினவனை டப்புன்னு ஒரு அடியாக போட்டான். டப்புன்னு நீ வெளியே வரக்கூடாதுடா. நீ வெளியே வந்தால் அடிப்பேன். இப்போ நம்ம அடிச்சிட்டோம். ஓகேங்க, வெளில போய் அவன் ரிவ்யூலாம் கேட்டு வீடியோவை முடிச்சுப்போம் ஓகேங்களா. ஓகே, இதோட வீடியோ முடியுது. உங்களோட சப்ஸ்கிரைப், உங்களோட கமெண்ட் தான் எங்களுக்கு வேணும். ஓகே, பாய் பாய்.